வணக்கம் மகர ராசி நேயர்களுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த வைகாசி மாதம் என்பது 15/5/2025 வியாழக்கிழமையில் பரிபூர்ணமாக குரு பகவானுடைய நாளிலே மகர ராசிக்கு குரு பகவான் 3/12 கூடிய முயற்சி சாணாதிபதி விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர். குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இது நாள் வரையில் 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருந்தவர் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தில் தனவாக்கு குடும்ப சாணத்தை குருவின் அனுகிரகத்திலேயே சென்று கொண்டிருக்கின்ற மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு பஞ்சம சாணத்திலேயே பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4ஆம் இடத்திலே கேந்திர சாணத்திலே அமர்ந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம். மகர ராசிக்கு 5-10 கூடியவர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் புதன் பகவான் சனி பகவான் என்று சொல்லக்கூடியவர்கள். இவர்களிலே 5-10 என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய சாணம் புத்திர சாணம் 10ஆம் இடம் தொழில் வேலை கர்மங்களை குறிக்கக்கூடிய சாணங்களிலே பலதரப்பட்ட உயர்வுகளை மகர ராசி என்பதே ஒரு சனி பகவானுடைய ராசியிலே பிறந்தவர்கள். இது ஒரு சரராசி பெண் ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் இருந்து கொண்டிருந்தவர். ராகு பகவான் வைகாசி 7ஆம் தேதியில் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தில் வருகின்றதும் சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதியில் இருந்து உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு செல்லவிருக்கின்றதும் கேது பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வரப்போகின்ற 9ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்துக்கு வருகின்ற வைகாசி 7ஆம் தேதியில் இருந்து 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் மகர ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் இது நாள் வரையில் நீச்சகமாக இருந்து கொண்டிருந்தவர் 8ஆம் இடத்திலே மாறப்போகின்றது. வைகாசி 24ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வரப்போகின்றதும் கிரகங்களில் சஞ்சாரமாக இருக்கின்றது. சுக்கிர பகவான் வைகாசி 18ஆம் தேதி உங்களுடைய 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தில் அவருடைய 10ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். இந்த மாதங்களிலே கிரகங்களில் சஞ்சாரம் என்பது ராகு கேதுகளின் பயிற்சியும் சுக்கிர பகவான் புதன் பகவான் பயிற்சியும் சுக்கிர பகவான் 7 குடையவர் என்று 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 5வது இடத்திலே இருந்து உங்களுடைய 11வது இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆசை அபிலாசையை பூர்த்தி செய்யக்கூடிய நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே பவனி வருகின்ற இந்த அற்புதமான வைகாசி மாதங்களிலே சூரிய பகவானுடைய ஒளி என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கின்றது. அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் லாபசானத்தை நோக்கி பார்க்கின்ற காரணத்தினாலே குழந்தைகளால் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்க வைக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது. ஒளிக்கிரகம் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தகப்பனால் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் ஏமாற்றங்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராசி என்பது தகப்பனார் என்னத உயர்தர யோகங்களை கொடுத்தாலும் கூட மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் 8 குடையவர் என்று சொல்லக்கூடியவராக இருக்கின்ற காரணத்தினாலே அது அவயோகமாக நல்ல யோகத்தை தகப்பனார் கொடுத்தாலும் கூட அதை எடுத்துக்கொள்வதில்லை ஒரு சில குழந்தைகள். அந்த வகையிலேயே 8ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பஞ்சமசானத்திலிருந்து 11ஆம் இடத்தை தகப்பனார்களால் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த வைகாசி மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையிலேயே 11வது இடத்தை சூரிய பகவான் பார்க்கின்ற பொழுது இங்கே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. மகர ராசிக்கு 6-9 கூடிய பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு புதன் பகவான் உங்களுடைய 4வது இடத்தில் இருந்து 5வது இடத்துக்கு வைகாசி 10ஆம் தேதி மாற இருக்கின்றதும் 4ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் 7ஆம் இடத்திலே இருந்து 24ஆம் தேதி உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு மாற இருக்கின்றதும் கிரகங்களில் சஞ்சாரமாக இருக்கின்றது. இந்த வகையிலேயே மகர ராசிக்கார நேயர்களுக்கு நல்ல மாற்றத்தை 2ஆம் இடத்தில் மகர ராசி அதிபதியும் 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய உபஜய சாணத்தில் இருந்து 9வது இடத்தில் 9 உங்களுடைய தகப்பன் சாணத்தை என்று சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதை கௌரவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்துகளை கொடுக்கக்கூடிய சாணம் 9ஆம் இடத்தும் 9ஆம் இடத்ததிபதியும் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் மகர ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து வைகாசி 10ஆம் தேதி உங்களுடைய 5வது இடத்திற்கு போகின்றது. சூரிய பகவானும் அங்கே இருக்கின்றதும் புதாதித்ய யோகத்திலே இங்கே புதனும் சூரியனும் உங்களுடைய 11வது இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பார்த்த ஆசை அபிலாசைகள் பூர்த்தி செய்கின்றது. இந்த 11ஆம் இடத்ததிபதி மாதத்தில் 24ஆம் தேதியில் இருந்து அவர் அஷ்டமசானத்தில் இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே ராகு பகவான் இருந்தாலும் இங்கே குரு பகவான் முயற்சி சாணாதிபதி விரையாதிபதி உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. வேலை கிடைக்காத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பு என்பது 2ஆம் இடத்திலே ராகு பகவான் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 8ஆம் இடத்ததிபதியும் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இங்கே 4-11 என்று சொல்லக்கூடிய வீடு வாகனம் சொத்து சுகங்கள் மூத்த சகோதரர்கள்
ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே மறைகின்றது என்பது மாதத்தில் பிற்பகுதியாக இருந்தாலும் மாதத்தில் முற்பகுதியில் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. மாதத்தில் பிற்பகுதியில் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மகர ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும் உங்களுடைய 8ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றதும் இந்த 8ஆம் இடத்திலே கேது பகவானும் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இங்கே 2ஆம் இடம் 8ஆம் இடம் இரவு நேரங்களிலே பயணங்களிலே இருக்கக்கூடிய நேர்கள் சற்று கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதத்தில் முழுக்க சற்று கவனத்தை பின்பற்றக்கூடிய ஒரு மாதம் என்பது இரவு நேரங்களிலே சற்று தடை தாமதங்கள் பயங்கள் ஏமாற்றங்கள் பொருளாதாரம் கொடுக்கல் வாங்கல்களிலே கவனமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது மகர ராசிக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக 6ஆம் இடத்தில் ருணரோண ஸ்தானத்திலே ருணரோண சாணாதிபதி எதிரிகளை சொல்லக்கூடியது சர்வீஸ் ஓரியண்டல் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய நம்ம செய்யும் வேலைகளை குறிக்கின்றதும் நம்மளை எதிர்க்கின்ற எதிரிகளை குறிக்கக்கூடிய சாணாதிபதி உங்களுக்கு 4வது இடத்திலிருந்து 5வது இடத்தில் பரிபூர்ணமாக திரிகோணத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. புதன் பகவான் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இங்கே பார்க்கின்ற காரணத்தினாலே மழை போல இருந்தாலும் பனி போல செல்லுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே செல்கின்ற காரணத்தினாலே மகர ராசியை பொறுத்தவரையில் நல்லதொரு மாற்றங்களை இந்த மாதத்திலே கொடுக்கின்றது என்றாலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கொடுக்கல் வாங்கல் குடும்பங்களிலே சற்று ஒரு தடவை பல தடவை சிந்தித்து செல்லப்பட வேண்டிய ஒரு சில மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே கவனித்து செல்லக்கூடிய ஒரு மாதம் வைகாசி மாதமாக இருக்கின்றது. அதே சமயத்தில் பஞ்சமசானத்திலே இங்கே புதன் பகவானும் இணைந்து புதன் பகவானும் சூரிய பகவானும் அஷ்டமாதிபதியும் இணைந்து அவர் இங்கே 6 8 சம்பந்தப்பட்ட 5வது இடத்திலே 11ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத செலவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் பூர்வீகத்திலே குலதெய்வங்களின் அருள்களிலே தடை தாமதத்திற்கு பிறகு குலதெய்வங்களில் அருள் கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாகவும் குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பார் சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு. அவர் பாக்கியாதிபதியாக இருக்கின்றவர் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய ஆசை திருப்திகளை அழகுபடுத்தக்கூடியதற்கும் எதிர்பார்க்கின்ற உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. புதன் பகவானும் அங்கே செல்கின்றார். அவர் பாக்கியாதிபதி பஞ்சமசானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சகல விதமான யோகங்களுக்கு எடுத்த வேகத்தில் ஒரு சில காரியங்களிலே சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் குலதெய்வங்களின் அருளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு என்றாலும் கூட குலதெய்வங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இரவு நேரங்களிலே செல்லக்கூடிய நேர்கள் கவனமாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்து அதற்கு பிறகு அனுபவத்தை கொடுத்து அதற்கு பிறகு அதனுடைய யோக பலன்களை கொடுப்பார். அந்த வகையிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் 5ஆம் இடத்தில் இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்றாலும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு ஒரு சில யோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையிலேயே 5ஆம் இடத்ததிபதி பரிபூர்ணமாக உங்களுடைய சுகசானத்தில் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது இங்கே 4ஆம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்களுக்கு புதுசாக மாற்றக்கூடியவர்களுக்கும் புதுசாக விற்கக்கூடிய வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். இங்கே தேவகுருவும் அசுரகுருவும் குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்றதும் இந்த 10ஆம் இடத்தை 10ஆம் இடத்ததிபதி சுக்கிர பகவானும் பார்க்க போகின்ற இந்த மாதங்களிலே தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் பரிபூர்ணமாக கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று லாபசானத்தை மகர ராசிக்கு பார்க்கின்றதும் இந்த லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய அஷ்டமசானத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றதும் ஒரு சிலருக்கு நல்லதொரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் கிடைக்கும் என்றாலும் பலருக்கு தடை தாமதங்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்பஸ்தானங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில ஏமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. அந்த வகையிலே சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும் என்றாலும் ஒரு சில தடை தாமதங்களிலே இந்த மாதம் என்பது சென்று கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக முயற்சி சனாதிபதி விரையாதிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற சுப விசேஷங்களுக்கு எடுத்து வைக்கின்ற வேகத்திலே முடிக்கப் போகின்றது. காரணம் 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் சனி பகவான் ராகு பகவான் என்று சொல்லக்கூடிய ஒரு மாத ஆரம்பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் மாதத்தில் முற்பகுதியில் பலதரப்பட்ட யோக பலன்களை தாங்கி ஓடுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. மகர ராசி ஒரு சரராசி பெண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. இந்த ராசி தொழில் வேலைகளிலே உயர்வுகளையும் உன்னதங்களையும் பெறுகின்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி. எடுத்த வேகத்தில் ஒரு சில மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசி. இந்த ராசியிலே பிறந்த நேயர்களுக்காக இந்த வைகாசி மாதங்களிலே குருவின் பார்வை உங்களுக்கு அவர் உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை 2ஆம் இடத்திலே மட்டுமல்ல உங்களுடைய 12ஆம் இடத்திலேயே விழுகின்றது. இங்கே 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்பது தூக்கத்தை பற்றி குறிக்கக்கூடிய படுக்கறைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஸ்தானங்களும் மருத்துவமனைகளை குறிக்கக்கூடியதும் நாம் செலவு செய்கின்ற ஸ்தானங்களை பற்றி குறிக்கக்கூடியதும் ஹோமத்தின் நெருப்பை அதிபதி பார்க்கின்றது என்பது இங்கே
ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று இங்கே கும்பாபிஷேகங்கள் நடத்துகின்ற ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே தெய்வங்களின் அருள் கடாட்சம் பெற்று அற்புதமான ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே மகர ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. கும்பாபிஷேகம் நடக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று அந்த ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய 12ஆம் இடத்தின் அனுகிரகத்தை பெற்று ஆசிகளையும் பெற்று அற்புதமான யோக பலன்களை இந்த வைகாசி மாதங்களிலே சுப விசேஷங்கள், வீடு குடிபோகுதல் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட சுபகாரியங்களிலே கலந்து கொள்கின்ற அற்புதமான யோக பலன்களில் மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்களும் இங்கே கிடைக்கின்றது. 8 குடையவர் 5ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும், உங்களுக்கு 6 குடையவர் 9 குடையவர் பாக்கியாதிபதியும் இணைந்து உங்களுடைய 5வது இடத்தில் திரிகோணத்திலே பலம் பெற்று 11ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆசை அபிலாசைகள், எதிர்பார்த்த லாட்டரி யோகங்களும் ஒரு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அற்புதமான யோக பலன்களை மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த வைகாசி மாதம் வியாழக்கிழமையிலே முயற்சி சனாதிபதி விரையாதிபதி எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் முடிக்கின்ற ஒரு அமைப்பு. சுகசான வீடு, வாகனம், வண்டி, சொத்து அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை குருவின் அனுகிரகத்திலே இந்த மாதம் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை மகர ராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன் என்பது கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.